மனைவியை கொன்று தலையை வெட்டி போலீஸ் நிலையத்திற்கு எடுத்துச் சென்ற கணவர். வவுனியாவில் கணவர் ஒருவர் தனது மனைவியின் கழுத்தை அறுத்து கையில் எடுத்துக்கொண்டு போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். வவுனியா அரம்பூர் புளியக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஆரம்ப பிரிவு பாடசாலை ஆசிரியரே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளார். அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் ஆரம்ப பிரிவு ஆசிரியராக கடமையாற்றும் ரஜுட் சோர்ணலதா 32 வயது என்பவரை கொல்லப்பட்டுள்ளார். ஆசிரியரின் கணவரை இவ்வாறு அவரை கொலை செய்துள்ளார். இன்று காலை புளியங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு தனது மனைவியின் தலையை வெட்டி எடுத்துக் கொண்டு வந்த கணவன் மனைவியை கொலை செய்துவிட்டு நைனாமடு காட்டுக்குள் வீசியுள்ளதாக தெரிவித்துள்ளார். கணவன் மனைவிக்கிடையில் குடும்ப தகராறு நிலை வந்துள்ளது. மானிப்பாயை சொந்த இடமாக கொண்ட கணவன் ஆசிரியருடன் காதல் திருமணம் செய்துள்ளார். ஆசிரியருக்கு வயது குறைந்த இளைஞர் ஒருவருடன் தொடர்பு இருந்ததாக கணவன் குற்றம் சாட்டி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த விவகாரம் இருவருக்குள்ளும் தீர்க்கப்பட்டு அண்மைய நாட்களில் சுமூகமாக வாழ்ந்துள்ளனர். இந்த நிலையில் ஆசிரியருடன் தொடர்பிருந்ததாக கூறப்படும் இளைஞர் இருவரும் நெருக்கமாக இருந்த புகைப்படங்களை கணவனுக்கு அனுப்பியுள்ளார். இதை பார்த்து கொந்தளித்த கணவன் ஆசிரியரின் சகோதரிடமும் இதை கூறியுள்ளார். பின்னர் இன்று இந்த விவகாரத்தை போலீஸ் நிலையத்தில் தீர்த்துக் கொள்ளலாம் என கூறி மனைவியை அழைத்துச் சென்றுள்ளார். நைனாமடு காட்டுப்பகுதியில் மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்த பின்னர் கழுத்தை வெட்டி பிளாஸ்டிக் பையில் வைத்துக் கொண்டு மோட்டார் சைக்கிள் ட்ரிக்குள் வைத்து புளியங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு சென்றுள்ளார். தனது மனைவியை கொன்று நைனாமடு காட்டில் வீசியுள்ளதாக அவர் தெரிவித்ததை அடுத்து போலீசார் சடலத்தை மீட்டு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.